இன்னைக்கு மருத்துவர் அன்புமணி என்ன சொல்கிறாரு? எங்கள் அப்பா குழந்தை மனசாயிட்டாரு, மனநிலை பாதிக்கப்பட்டார், அவர் கூட இருக்கிறவங்களாம் கெடுக்கிறாங்க, துரோகம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. மருத்துவர் அன்புமணி அவர்களால் ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய வேதனை, சோதனை, கண்ணீர் வடிக்கிறார். இன்றைக்கி கண் கலங்குறார் தொலைக்காட்சியில். அதை பார்த்துட்டு இன்றைக்கி மக்கள்லாம் நெகிழ்ந்து போய் பேசுகிறாங்க. இன்றைக்கி மருத்துவர் அன்புமணி என்ன சொல்கிறாரு? எங்கள் அப்பா குழந்தை மனசாயிட்டார், மனநிலை பாதிக்கப்பட்டார், அவர் கூட இருக்கிறவங்களாம் கெடுக்கிறாங்க, துரோகம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ரொம்ப அநாகரிகமாக இருந்தது. என்னை பொறுத்தவரைக்கும் சொல்லுவேன், ஜி.கே. மணி உங்களுக்கும் தெரியும், நாட்டுக்கும் தெரியும். நல்லா மனசாட்சியோடு நடக்கும். ராமகிருஷ்ண ஆசிரமத்தில் வளர்ந்தவன், பொது வாழ்க்கைக்கு வந்தவன். காலையில் தூங்கி எழுந்திரிச்சு கூட எங்கள் மருத்துவரையை அவங்க அப்பா அம்மாவை நினச்சிட்டு இன்றைக்கி நல்லதே நினைக்கணும், நல்லதே செய்யணும், யாருக்கும் கெடுதல் செய்யாத மனசு இருக்குன்னு உட்காந்து தியானம் பண்ணிட்டு தான் எழுந்திரிப்பேன். இப்படி என்னை பார்த்து, எங்கள் கட்சியை பார்த்து, எங்கள் கட்சியில் இருக்கிற உழைச்சவங்கள்லாம் பார்த்து, மருத்துவரையா கூட இருக்கிறவங்களாம் பார்த்து சொல்கிறாரு, அவர் துரோகி, ஜி.கே. மணி தான் என்னையும் எங்கள் அப்பாவையும் பிரிச்சுட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் எவ்வளோ பெரிய வேதனையாக இருக்கும். ரொம்ப வருத்தப்படுறேன், வேதனைப்பட்டு சொல்கிறேன். மருத்துவர் அன்புமணி எந்த வகையிலையும் நான் குறை சொல்லக்கூடாதுன்னு நினச்சவன். நான் யாரையோரோ பேசுவாங்க, இப்படி பேசுனா கூட நான் குறை சொல்லவே இல்லை. இப்போ சில நாட்களுக்கு முன்னால் அவர் என் மீது வைத்த குற்றச்சாட்டுக்கு பல பேர் என்கிட்ட பேசிட்டாங்க. உனக்கு மானம் இல்லையா, ரோஸ் இல்லையா, இப்படி பேசுகிறாரு, வாயை மூடிட்டு பேசாது இருக்கிறாரு, பேசாமல் இருக்கிறியான்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் சில தன்னிலை விளக்கத்தை உங்கள் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லணும்னு விரும்புகிறேன். என்னுடைய ஆசை, அவர் சொல்கிற செய்தி வெளியில் போகுது. நான் மருத்துவர் அன்புமணிக்கு எந்த வகையிலையும் கெடுதல் செய்யலை, துரோகம் செய்யலை, மனசால் கூட நினைக்கல. இன்றைக்கி அன்புமணி இன்றைக்கி எல்லாம் பேசுகிறாரு, அவருக்கு திறமை இருக்குது, பேசுகிறாரு. எப்படி மத்திய அமைச்சரானார், யாரால் அமைச்சரானார், அவர் சொல்லணும், குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சொல்லணும். எங்கள் மருத்துவர் ஐயா இயக்கம் தொடங்கின நேரத்தில் நானோ என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களோ என்னுடைய வாரிசோ எந்த அரசு பதவிக்கும் போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணியிருந்தார். மத்திய அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் என் உட்பட உள்ளாட்சி பேர் நிறைய வந்தாங்க. அவர் மருத்துவரையாக பதவிக்கு போகலை. ஒரு எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் கொண்டு போய் நான் அறிமுகப்படுத்தினது, எல்லா இடத்துலையும் மாவட்டந்தோறும் மாநாடு, மண்டல மாநாடு, இப்படியெல்லாம் அவர் கொண்டு போனோம். அப்படி எந்த கெடுதலும் மனசால கூட செய்யாத என்னை பார்த்து துரோகி, எங்கள் அப்பாவும் என்னையும் பிரிச்சுட்டேன்னு சொல்கிறாரு. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு நினச்சி பாருங்கள். நான் அப்படி ஏதாவது கெடுதல் பண்ணியிருந்தால் நமக்கு மனசு வலிக்காது. எவ்வளோ மனசாட்சி இல்லாத பேசுகிறாரு. சரி, அப்பாவையும் மகனையும் யாராலையும் பிரிக்க முடியுமா? சரி, மருத்துவர் ஐயாக்கிட்ட நீங்கள் உங்கள் மகன் அன்புமணியை பார்க்காதீங்கன்னு பிரித்து அவர்கிட்ட சொல்ல முடியுமா? சொல்லக்கூடிய மனசு தான் எனக்கு இருக்குமா? சொன்னால் கேட்பாரா? சரி, மருத்துவர் அன்புமணி போய் பார்த்தா நீ அப்பாவை பார்க்காதீங்க, நீங்கள் தடையாக இருங்க அப்படின்னு சொன்னால் அவர் தான் கேட்பாரா? நான் பல தடவை இதை சொல்லிட்டேன். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடிக்கும் தீர்வுக்கும் இது தீர்வு காணுன்னு சொன்னால் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுனா தான் தீர்வு ஏற்படும். இல்லைன்னா ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக பலமான கட்சியாக இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி பிளவுபட்டால் எப்படி பலமான கட்சியாக இருக்க முடியும்? தேர்தலில் என்ன நிலைமை ஏற்படும்? மருத்துவரையா எவ்வளோ அவமானப்படுத்துகிறாரு. இன்னைக்கு ஐயா அப்படின்னு சொல்கிறாரு, குலசாமின்னு சொல்கிறாரு, ஜி.கே. மணி தான் கெடுத்துட்டான், பொய்யா பேசுகிறான் அப்படின்னு சொல்கிறார். ஒரு காரணம் உண்டு, அவர் சொல்கிறதுல ஒரு காரணம் உண்டு, அது என் மனசாட்சின்னு சொல்லுது, எல்லாருக்கும் தெரியும். என்ன காரணம்னா, நான் மருத்துவரையா கூட இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு காரணம் தான். மருத்துவரையா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா.
மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.